எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2025 பொது வினாத்தாள் தொடர்பான மூன்றாவது செயலமர்வு நாங்கள் சந்திக்கிறோம். பொது வினாத்தாள் தொடர்பில் நடைபெறுகிற மூன்றாவது செயலமர்வாக இது இருக்கும். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய நிறைவேற்றுத்துறை என்பதில் ஒரு அங்கமாக இருக்கிற தேசிய அரசியலமைப்பு பேரவை மற்றும் பொது சேவை ஆணைக்குழு என்கிற விடயங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த விடயத்தில் சில விதமான விடுபாடுகள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு விடயங்கள் நாங்கள் முழுமைப்படுத்தாமல் தவறுதலாகவும் பேசியிருக்கிறோம். அவற்றை சீர் செய்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மற்றது கடந்த கால வினாத்தால் ஒரு பகுதி, அதை விட பிறகு சிங்களத்தில் வினாத்தால் போட்டிருக்கிறார்கள், தமிழில் இல்லை. அந்த இணையதளத்தில் ஏன் அப்படி செய்தார்கள் என்று தெரிய இல்லை. தமிழ் வினாத்தாலும் இருக்கும். சமகாலத்தில் தானே பரீட்சை நடந்தது. அதில் ஒரு சின்ன மட்டுப்பாடுகள் அல்லது சில அசௌகரியங்கள் எங்களுக்கு இருக்கிறது தான். அதை வீடியோவில் சொல்றதுல எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. என்னென்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் கூட ஆங்கிலம் சிங்கள மொழிகளில் தமிழ் மொழியில் தாமதமாக வந்தது மட்டுமில்லை, அதில் நிறைய விடுபாடுகளும் இருந்திருந்தது. நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். நான் அதை ஃபாலோ பண்ண அதுங்க ஒன்று. அதுபோல் வினாத்தாள்களையும் சிங்கள மொழியிலான வினாத்தாள்கள் முன்கூட்டியே பதிவிடுவது தமிழ் மொழியில் தாமதமாக தெரிகிறது எங்களுக்கு சில பாதிப்புகளை கொண்டு வரும். அது தொடர்பில் பொருத்தமான சில நிர்வாக வழிமுறைகளுக்கு ஊடாக அதுக்காக இப்போ மொழிகள் விடயத்தில் ஆணைக்குழு எல்லாம் இருக்குதானே, அவர்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்துவோம். நானும் என்னுடைய பக்கத்தில் சில ஏற்பாடுகள் செய்வோம். சரியா? நீங்களும் உங்களால் பொருத்தமான வழிமுறைகளை பின்பற்றுங்க. எங்களுடைய தேவை ஒன்று இருக்குது, அதில் எங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது, நாங்கள் சிரமத்தை எதிர்நோக்குகிறோம் என்பதை தெரியப்படுத்துறதுக்கு அது ஒரு அரச விரோத காரியம் இல்லை தானே. அதை செய்யலாம். லாங்குவேஜ் கமிஷன் இருக்குது, லாங்குவேஜ் கமிஷனுக்கு இந்த எங்களுக்கு இருக்கிற குறைபாட்டை தெரியப்படுத்தலாம். ஏதேனும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். பழைய வினாத்தாள் ஒன்று அவங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதில் பொது வினாத்தாளை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொது வினாத்தாள் என்பது எல்லாம் கலந்ததாகத்தான் இருக்கு. என்ன, அதில் முகாமைத்துவம் இருக்குது, முறைமை இருக்குது, இப்படியாக பல்வேறு விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த வினாத்தாள் இருக்கு. பொது வினாத்தாள் என்கிறது எல்லாவற்றில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுத்தான் அந்த வினாத்தாள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதே போல நாங்கள் இப்போ படிக்கிற விடயங்களில் மட்டும் இல்லாமல் நிர்வாக முறைமை அல்லது பொது நிர்வாக முறைமை, அதனுடைய ஏற்பாடுகள், கட்டமைப்புகள் என்கிற எல்லைக்குள்ள மட்டும் இல்லாமல் சாதாரணமாக முகாமைத்துவம், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், என்ன அலுவலக முகாமைத்துவம், அலுவலக முறைமை சார்ந்த வினாக்களும் அதிக அளவில் வந்திருக்குது. நாங்கள் அந்த வினாத்தாள் தொடர்பாக பின்னர் ஒரு தடவை கலந்துரையாடும். இன்றைக்கு ஏற்கனவே கதைத்த 2 விடயங்களை நான் கொஞ்சம் விரைவாகவும் அதேவேளை நுணுக்கமாகவும் உங்களோட கதைக்க போகிறேன். அந்த பகுதிக்குள்ள நாங்கள் போவோம். சரி, அப்போ நாங்கள் இதில் நிறைவேற்றுத்துறை என்கிற 9வது அத்தியாயம், இதற்குள்ள வரக்கூடிய வினாக்கள் தொடர்பாக ஏற்கனவே பேசி இருக்கிறேன். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். முதலாவது கேட்டாங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்புரிமை தொடர்பாக விவரிக்க, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக விவரிக்க சொல்லி கேட்டுக்கலாம். எப்படி சொல்ல வேணும்? அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை கொண்டிருத்தல் வேண்டும். இது தவிசாளர் உட்பட 9 பேர் இருப்பினர். சில இடங்களில் தவிசாளர் தவிர என்று சொல்லுவார்கள். இங்கே தவிசாளரையும் சேர்த்து 9 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். பகிரங்க சேவை ஆணைக்குழு
அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். அதில் 3 உறுப்பினர்களுக்கு குறையாதோர். அப்போ ஆக குறைஞ்சது 3, அதுக்கு மேலே எப்படியும் இருக்கலாம். ஆக குறைந்தது 3 பேர் பகிரங்க அலுவலராக 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 3 பேருக்கு குறையாதவர்கள் என்றால் 5-6 பேரும் இருக்கலாம். சரிதானே? ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது அந்த உறுப்பினர்களில் ஒருவரை தவிசாளராக நியமிக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பின்னர் அரசியலமைப்பு பேரவை பார்க்கிற போது பார்ப்போம். எந்த ஒரு ஆணைக்குழுவுக்கும் ஒரு தவிசாளரை நியமிப்பது தொடர்பாக அரசியலமைப்பு பேரவை விதந்துரை செய்யும் போது 3 நபர்களுடைய பெயர்களை விதந்துரை செய்ய வேண்டும். அதில் ஒருவரை ஜனாதிபதி தவிசாளராக நியமிப்பார். அப்போ இந்த பகுதி 54(1) என்பது ஒரு கேள்வி வரக்கூடிய பகுதி. அதை குறித்து வச்சுக்கொள்ளணும், தெளிவாக எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். பகிரங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்புரிமை தொடர்பாக, அல்ல உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக, அதில் நியமிக்கப்படுகிற முறை தொடர்பாக விவரிக்க என்று கேட்கப்பட்டால், எப்படி கேட்கப்பட்டாலும் இதே விஷயத்தை தான் எழுத போறீங்க. சரிதானே? பகிரங்க சேவை ஆணைக்குழு அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த உறுப்பினர்களில் 3 உறுப்பினர்களுக்கு குறையாதவர்கள் பகிரங்க அலுவலராக 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது உறுப்பினர் ஒருவரை அதன் தவிசாளராக நியமிக்க வேண்டும் என்பது தொடர்பாக சொல்ல வேண்டும். அடுத்தது அவர்கள் யாரெல்லாம் விடுபடுவார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேச இல்லை. அந்த பகுதியை நாங்கள் கையை விடுவோம், அந்த பகுதியை விட்டுட்டு போவோம். சரிதானே? ஒருவருடைய பதவி வரிதாகக்கூடிய சந்தர்ப்பம் தொடர்ச்சியாக முன் அனுமதியை பெறாமல் ஆணைக்குழுவின் அடுத்தடுத்த 3 கூட்டங்களுக்கு வருகை தராமல் இருக்கின்ற போது ஆணைக்குழு உறுப்பினர் ஒருவருடைய 3வது கூட்ட திகதியில இருந்து அவருடைய பதவி வரிதானதாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய விடுமுறை காலப்பகுதி ஜனாதிபதி தான் கொடுக்க வேணும். ஜனாதிபதி 2 மாத காலத்துக்கு விடுமுறை கொடுக்கலாம். அடுத்தடுத்த 3 கூட்டங்களுக்கு வராவிட்டால் 3வது கூட்டத்திலிருந்து பதவி வரிதாகிவிடும். இது சில வேளையில இந்த MCQ டைப்பான கேள்விகளுக்கு வரலாம். அடுத்தது 2 மாதத்துக்கு விஞ்சாத காலப்பகுதி ஆகக்கூடியது 2 மாதங்களுக்கு உறுப்பினர் ஒருவருக்கு ஜனாதிபதி லீவு வழங்கலாம். சரிதானே? அந்த காலப்பகுதிக்கு தற்காலிக உறுப்பினரை நியமிக்கப்படலாம். அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரை மீது அந்த காலப்பகுதிக்கு தற்காலிக உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படக்கூடும். பொதுவாக இந்த ஆணைக்குழுக்கள் தொடர்பாக வேதனங்களை பற்றி கேட்கப்பட்டால் எல்லா இடமும் ஒரே மாதிரியாக நீங்க சொல்ல வேணும். உறுப்பினர் ஒருவருக்கான வேதனம் தீர்மானிக்கப்படுவது எந்த ஆணைக்குழு தொடர்பாக கேட்கப்பட்டாலும் பொதுவானபடியாகத்தான் இதுதான் இருக்கு. நாங்கள் முந்தி சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு ஹிஸ்டரியில சொல்லி தருகிறது, யாராவது ஒரு மன்னனை சொல்லி அந்த மன்னனாலே ஆற்றப்பட்ட பணிகள் சொல்லுங்கோண்டா நீங்கள் முதலாவது விகாரை கட்டினான், விகாரை புனரமைத்தான், குளங்களை கட்டினான், குளங்களை புனரமைத்தான் எழுதுங்கோ. அது பொதுவாக எல்லா மன்னனுக்கும் வரும். சரிதானே? அதே போல பர்மாவில் இருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்மத விழாவை நடத்தினான் என்கிற 5 விஷயம் எல்லா மன்னனுக்கும் பொதுவாக இருக்கும். அதே போல நீங்கள் இந்த ஆணைக்குழு சம்பந்தமாக கேட்டாலும் அது தொடர்பான வேதனங்கள் பற்றிய ஏற்பாடுகளை சொல்லுங்க என்று கேட்டால் 3 விஷயம் நீங்கள் சொல்லணும். ஒன்று, வேதனம் பாராளுமன்றத்தினால தீர்மானிக்கப்படும். 2வது, அது திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும். 3வது, பதவி காலத்தின் போது குறைக்கப்படுதல் ஆகாது. இந்த 3 விடயங்களையும் நீங்கள் பொதுவாக சொல்லலாம். அது கணக்காய்வாளர் நாயகம் என்று கேட்டாலும் சரி, தேசிய கணக்காய்வு ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கான வேதனம் என்று கேட்கப்பட்டாலும் சரி, அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு என்று கேட்கப்பட்டாலும் சரி, இந்த 3 விடயத்திலையும் நீங்கள் உறுதியாக எழுதலாம். பெருமளவுக்கு சரியாக இருக்கும். சரிதானே? மாற்றம் அடையாது. அப்படி சொல்ல வேணும். வேதனம் பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும், அல்லது பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படக்கூடிய வகையில் கூடியவாறான வேதனம் செலுத்தப்படுதல் வேண்டும். 2வது, செலுத்தப்படும் வேதனாதிகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும்.
மூன்றாவது பதவி காலத்தின் போது குறைக்கப்படுதல் ஆகாது. ஒன்று வேதனம் பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்படும், இரண்டாவது செலுத்தப்படும் வேதனாதிகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும், மூன்றாவது பதவி காலத்தின் போது குறைக்கப்படுதல் ஆகாது. இந்த மூன்றையும் சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? சரி, இனி முக்கியமான பகுதிக்குள்ள வருவோம். நாங்கள் இது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் என்கிறதால வேகமாக போறேன். ஸ்கிரீன் தெரியலைன்னா மெசேஜ் போடுங்க. சரி, இந்த 55வது உறுப்புரை தொடர்பாக இனி இந்த உறுப்புரைகளை நீங்க ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியாக பார்த்துக்கொள்வோம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் ஸ்தாபிதம் தொடர்பாக சொல்லுகிற அரசியலமைப்பின் உறுப்புரை எது என்று கேட்டால் 54வது உறுப்புரை என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்படி சில பரீட்சைகளில் கேள்வி வந்திருக்கு. புள்ளிவிவரவியல் உத்தியோகத்தர்களை தரம் ஒன்றுக்கு பதவி உயர்த்துவதற்கான பரீட்சை, அது உங்களோட கடினமான பரீட்சை. அந்த பரீட்சையில இந்த வகையான வினாக்கள் வினவப்பட்டிருக்கு. நான் ஒவ்வொரு வினாத்தாளாக பதிவிடுகிறேன். ஏற்கனவே ஒரு தொகுதி வினாத்தாள் பதிவிடப்பட்டிருக்கிறதால எல்லாத்தையும் அப்படியே மாறி மழை போல போட்டு உங்களுக்கு பிரயோசனம் இல்லை, நீங்க பார்க்க மாட்டீங்கள். அது இன்னும் ஒரு காரியம் திட்டமிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு செயலமர்வு முடிய நான் உங்களுக்கு அதை செய்வேன். இதுவரையிலே நடந்த செயலமர்வுகளினுடைய ஒளிப்பதிவு மட்டுமல்ல, ஒலிப்பதிவும் பதிவிடப்படும். நீங்கள் போகிற வருகிற நேரத்தில் அதை காதில் கொழுவி கேட்டுக்கொண்டு போகலாம். பார்ப்பதற்கு பதிலாக கேட்பது, வீட்டில் சமையல் வேலை செய்கிற நேரம், வேறு வேலைகள் செய்கிற நேரங்களில் அது ஒரு பக்கமாக சத்தம் போட்டு கொண்டிருக்கும், அதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்போ நான் ஒலிப்பதிவுகள் முழுமையாக செம்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். அது வேறொரு சகோதரியோருடைய வேண்டுகோளுக்காக அதை வழங்குகிறேன். நான் இப்போது அது பேரெல்லாம் லேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இது இந்த சேலமர்வு முடிய தருவேன். சரி, இப்போ இதில் அவதானமாக பார்த்து கொண்டு வாங்க. 54வது உறுப்புரை தாபிதம் தொடர்பாக 54வது உறுப்புரை சொல்லப்பட்டது. 55வது உறுப்புரை ஆணைக்குழுவுக்கான தத்துவங்கள் தொடர்பாக பேசுது. ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் உரித்தாக்கப்படுதல் தொடர்பாக 55வது உறுப்புரை பேசுது. 54வது உறுப்புரை அதனுடைய தாபிதம் என்ன, 55 அதற்கான தத்துவங்கள் தொடர்பாக பேசப்படுது. இந்த தத்துவங்கள் தொடர்பாக 55(3) தான் சொல்லப்பட்டிருக்குது. பகிரங்க சேவை அலுவலர்களின் பகிரங்க சேவை அலுவலர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல, அதாவது நிறைவேற்றுத்துறை தொடர்பான 9வது அத்தியாயத்தில் பேசுகிற போது இந்த பகிரங்க சேவை அலுவலர்கள் என்பதற்குள்ள குறிப்பிட்ட வகையான ஆட்கள் வரமாட்டார்கள். அவர்கள் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கத்துக்காக பகிரங்க சேவை அலுவலர்கள் என கொள்ளப்படுவது இல்லை. அந்த பகுதியை நான் ஒரு பார்த்துட்டு இந்த பகுதியை உங்களுக்கு சொன்னால் அது இன்னும் தெளிவாக இருக்கும். அதை ஒருக்கா நீங்கள் பார்க்கவும். இதில் பகிரங்க சேவை அலுவலர்கள் நாங்கள் சொல்லுகிற போது திரும்ப தேசிய கணக்காய்வு ஆணைக்குழுவை நாங்கள் பார்க்க சொல்லுகிறோம். தேசிய கணக்காய்வு ஆணைக்குழுவுக்கு நியமன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இலங்கை கணக்காய்வு சேவை உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காறு கட்டுப்பாடு, பதவி நீக்கம் எல்லாம் இலங்கை கணக்காய்வு ஆணைக்குழுவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கான். கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்கு இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்கள் பகிரங்க உத்தியோகத்தர்களாக இருந்தால் அது பொது சேவை ஆணைக்குழுவுக்கு தானே இருக்க வேணும். இந்த அடிப்படையில் அவர்கள் பகிரங்க உத்தியோகத்தர்கள் அல்ல. இந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. 61 ஊவன்னாயங்கிற உறுப்புரையில பகிரங்க அலுவலர் என்பதனுடைய பொருள்கோடல் சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்கோ, இது இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கங்களுக்காக, அதாவது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தத்துவங்கள் தொடர்பாக விவரிப்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? 61 ஊவன்னா. அப்ப கொஞ்சம் கவனமா இதை பார்த்தீங்கன்னா இன்னும் இதை தெளிவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் வசதி இருக்கும். 61 ஊவன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பகிரங்க அலுவலர் என்பது தரைப்படை, கடற்படை, வான்படை உறுப்பினர் ஒருவரை, அப்ப முப்படையை சேர்ந்தவர்களும் அதுக்குள்ள இல்லை. தேர்தல் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அத்தகைய ஆணைக்குழுவின் அலுவலர் ஒருவரை. தேர்தல் ஆணைக்குழு எங்களுக்கு நியமனம் தருது தானே, தேர்தல் ஆணைக்குழுவினால் எங்களுக்கு ஒரு நியமனம் தந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் தானே, அப்படியான ஆட்கள்.
ஆணைக்குழுவின் அலுவலர், ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட அலுவலர் ஒருவர். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் போலீஸ் அலுவலர் ஒருவர். நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகிரங்க அலுவலர் ஒருவர். நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு என்று சொல்லி அட்டவணைப்படுத்தப்பட்ட அலுவலர்கள் இருக்கிறார். அதுபோல கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் கணக்காய்வு சேவையில் இருக்கும் உறுப்பினர் ஒருவர். இவர்கள் பகிரங்க சேவை அலுவலர்கள் என்கிற பொருள் கூடலுக்குள்ள இந்த அத்தியாயத்தில் வரமாட்டார். பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அலுவலர் பகுதிக்குள்ள இவர்கள் இல்லை. சரிதானே? 5 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். முப்படையினர், போலீசார், நீதிச்சேவை ஆணைக்குழு சார்ந்த அலுவலர்கள், தேர்தல் ஆணைக்குழு சார்ந்த அலுவலர்கள், கணக்காய்வு சேவை ஆணைக்குழு சார்ந்த அலுவலர்கள். 5 பேரும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் எல்லைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. விளங்குதா? அதை முப்படை என்று சொல்லாமல் தரப்பட, கடற்பட, வான்பட உறுப்பினர் ஒருவர் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் சுருக்கத்துக்காக முப்படையினர், தேர்தல் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள், போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட போலீசார், நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டவர்கள், கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட ஆடிட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், கணக்காய்வு சேவை உத்தியோகத்தர்கள். இந்த 5 பேரும் பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களாக வரமாட்டார்கள். இதனுடைய கருத்து, இவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய அதிகாரங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கவில்லை. இதை வெளிப்படையாக சொல்லுகிறதில்லை. அந்த வரைவிலக்கணத்தை சொல்லுகிற போது நீங்கள் ஆணைக்குழுவினுடைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக பார்க்கிற போது இதில் இன்னும் ஒரு தெளிவுபடுத்தப்பட்ட விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழு ஒழுங்கு விதிகள் பார்க்குற நேரத்தில் அதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போ கவனிங்க, 55(1) என்ன சொல்லி இருக்குது? 55(1) என்ன சொல்லி இருக்கிறாங்க? கொள்கை வகுப்பு அமைச்சரவைக்குரியது. அது நியமனம் தொடர்பாக சொல்ல இல்லை. நான் அன்றைக்கும் அது அழகாக விளங்கப்படுத்தி விட்டேன் என்கிறதால அதிகம் அதில் சிரமப்பட தேவையில்லை. எல்லா கொள்கை விடயங்களுக்கும் என்று சொல்லி போட்டு இதை பிரேக்கெட் பண்ணி சொல்லி தந்தேன். இந்த பகுதியை பிரேக்கெட் பண்ணி கதைங்கோ என்று சொல்லி பார்த்தேன். அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். எல்லா கொள்கை விடயங்களும் என்பதை விளங்கப்படுத்தி எழுதுகிறோம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன தொடர்பான கொள்கை உட்பட ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். 55(2) சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பாருங்கோ. எல்லா திணைக்கள தலைவர்களது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இப்போ திணைக்கள தலைவர்கள் தொடர்பில் அமைச்சரவை செயற்படும் என்று சொல்லி இருக்கிறார். இதுல பாருங்க, ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய, அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய, அது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. உதாரணமா எங்களுக்கு தெரிஞ்ச ஏற்பாடுகள்ல 55(2), 61 ஊவன்னா இன்னும் இருக்கு, ஜனாதிபதி நியமனங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதுல சொல்லப்பட்டிருக்குதானே 5 தொகுதியினர் 61 ஊவன்னாவில் என்ன சொல்லியிருக்காங்க? அவ பகிரங்க அலுவலர்களாக வரமாட்டார்கள் என்று சொல்லி இருக்கு. முப்படையினர், போலீசார், நீதித்துறையினர், தேர்தல் ஆணைக்குழு சார்ந்தவர்கள், கணக்காய்வு சேவை சார்ந்தவர்கள் 5 பேரும் வரமாட்டார்கள். அது அரசியலமைப்பின் ஏற்பாடு. நாங்கள் சொல்லுவோம் 61 ஊவன்னா, திணைக்கள தலைவர்கள் வரமாட்டினம் என்று சொல்லி இருக்குது 55(2). அப்ப இவ்வாறான அரசியலமைப்பின் அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக அது சொல்லாம பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லிவிட்டா எல்லாம் பிழைச்சுப்போம். இது எல்லாம் அதுக்குள்ள வந்து சரிதானே?
திணைக்கள தலைவர்களும் வந்துடுவினோம், அங்கே சொல்லப்பட்ட 5 வகைப்படுத்தப்பட்டவர்களும் வந்து விடுவார்கள். அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்கு அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய. அப்போ பகிரங்க அலுவலர்கள் தொடர்பாக ஆணைக்குழு குறித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் விடை எழுதுகிற போது தெளிவாக எழுத வேண்டும். அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய, அதுக்கு பிறகு பகிரங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்பட்டிருக்கு. இது 2ஆம் தரம் பேசுகிறேன். எனக்கும் கொஞ்சம் நேரம் பெரியும் என்று தெரியும். நாங்கள் சில பற்றி ஆழமாக பேச இல்லை, தவிர்த்திருக்கிறோம், இல்லை மேலோட்டமாக பார்த்துருக்கிறோம். நீங்கள் திரும்ப அதை பார்க்க மாட்டீங்கிறதால அந்த பகுதியை சொல்லுவேன். சரிதானே? ஆணைக்குழுவினுடைய பொறுப்பு கூறல். ஆணைக்குழு பொறுப்பு கூறல் தொடர்பாக கேட்கப்பட்டார். ஆணைக்குழுவின் பொறுப்பு கூறல் தொடர்பாக சொல்லப்படுகிற உறுப்புரை என்று கேட்டாலும் 55. ஆணைக்குழுவுக்கான தத்துவங்கள் தொடர்பாக என்று கேட்டாலும் 55. ஆணைக்குழுவின் உறுப்புரைகள் தொடர்பாக என்று கேட்டாலும் 55. அதே போல திணைக்கள தலைவர்களுடைய நியமனம் 55(2). அமைச்சரவையின் கொள்கை வகுப்புக்கான தத்துவங்கள் 55(1). இந்த பகுதியை கொஞ்சம் உறுப்புரையோடு படித்து வைத்திருக்கிறது நல்லது. குறைந்தது 55 என்று தெரிஞ்சிருக்கிறது. அந்த 1, 2, 3, 4, 5க்குள்ள வேறுபாடு இருந்தாலும் ஆணைக்குழுவின் பொறுப்பு கூறல் பற்றிய வகிபாகம். பொதுச்சேவை ஆணைக்குழு யாருக்கு பொறுப்பு கூறவும்? பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாகவும் வகை சொல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பஞ்சாங்க ஆண்டிலும் அதன் செயற்பாடுகள் பற்றிய அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்ப ஆணைக்குழுவின் பொறுப்பு கூறல் தொடர்பாக விவரிக்க என்று கேட்டால் எந்த ஆணைக்குழு? பொதுச்சேவை ஆணைக்குழுவின் பொறுப்பு கூறல் தொடர்பாக விவரிங்க என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், அரசாங்க சேவை ஆணைக்குழு அதன் தத்துவங்களை பிரயோகித்தல், பணிகளை நிறைவேற்றுதல் தொடர்பில் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை ஏற்பாடுகளுக்கு அமைவாக. நாங்கள் நிலையியல் கட்டளை கட்டாயம் பார்ப்போம். இந்த கோப்பா அதில் பார்க்க வேணும். நிலையியல் கட்டளை ஏற்பாடுகளுக்கு அமைவாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுதல் அல்லது பொறுப்பாக வகை சொல்லுதல். ஆணைக்குழு ஒவ்வொரு பஞ்சாங்க ஆண்டிலும் அதன் செயற்பாடு தொடர்பான செயற்பாட்டு அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு கொடுக்கும். அதை பார்த்துக்கொள்ளும். அடுத்தது தத்துவ கையளிப்பு தொடர்பிலான ஏற்பாடு. வேகமாகவே நான் கடந்து போகிறேன். 56வது உறுப்புரை என்ன சொல்லுது? ஆணைக்குழுவின் தத்துவங்களை, ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் என்பது அரசியலமைப்பின் தத்துவங்கள், கான்ஸ்டிடியூஷனல் பவர். அதை கையளிக்கப்பட்ட தத்துவங்களாக அது வழங்கும். கையளிக்கப்பட்ட தத்துவங்களாக கையளிப்பதற்கு அதற்கு ஏற்பாடு இருக்குது. உறுப்புரை 56 அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 56 கீழ் ஆணைக்குழுவினால இந்த தத்துவங்கள் கையளிக்கப்பட முடியும். அப்ப ஆணைக்குழுவினுடைய தத்துவங்கள் கையளிப்பது தொடர்பான உறுப்புரைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் 56, 57 என்று சொல்லுவோம். 56(1), 57(1) என்று சொன்னாலும் பரவாயில்லை. சரிதானே? அதாவது குழுக்களுக்கு கையளித்தல். இந்த பகுதியை பாருங்க. ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத 3 பேரை கொண்ட ஒரு குழுவுக்கு கையளிக்கலாம். இவ்வாறான குழுக்களுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி தந்திருக்கிறேன். கல்வி சேவைகள் குழு, சுகாதார சேவைகள் குழு என்கிற 2 குழுக்கள் இருக்கு. கையளிப்பு எவ்வாறு பகிரங்கப்படுத்தப்படுதல் வேண்டும்? வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக பகிரங்கப்படுத்த வேண்டும். ஆணைக்குழுவினால ஆணைக்குழு உறுப்பினர்கள் அல்லாத 3 பேரை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அமைச்சரவையினால் குறித்துரைக்கப்படுகின்ற வகையில் அந்த வகையான சில வகையான உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றுக்கான தத்துவங்களை ஆணைக்குழு கையளிக்கலாம். ஆணைக்குழுவின் தத்துவங்களை மீள கையளித்தல் தொடர்பாக சொல்லுகிற உறுப்புரைகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்க 56(1) சொல்ல வேணும். அது கெசட்டில் வெளியிட வேணும் என்பது சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல 57(1) சொல்ல 57(1)லையும் அதே விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அது பகிரங்க அலுவலருக்கு கையளித்தல்.
குறிப்பிட்ட வகுதியை சார்ந்த அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் சார்ந்த தத்துவங்களை பகிரங்க அலுவலர் ஒருவருக்கு கையளிக்கலாம். அவ்வாறான பகிரங்க அலுவலர்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அமைச்சின் செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் என்கிற வகைக்குள்ள இவ்வாறான கையளித்தல் எதுவும் வர்த்தமானியில் வெளியிட செய்ய வேண்டும். அப்ப கையளிப்பு பகிரங்கப்படுத்தப்படுதல் வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக பகிரங்கப்படுத்தப்படுவதாக இருக்கும். ஆணைக்குழுவினுடைய சுயாதீன தன்மை தொடர்பாக நாங்கள் சொல்லித்தந்தோம். ஆணைக்குழுவினுடைய சுயாதீன தன்மையும் ஆணைக்குழு வாழாவிருத்தல் என்பது சும்மா இருக்கிறது. சரிதானே? ஆணைக்குழு சும்மா இருக்கிற சந்தர்ப்பம் எது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கதையை நான் சொல்லித்தரேன். அப்ப பாருங்க, ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்கிறது. மேன்முறையீடுங்கிறது 2 டைப்ல வரப்போகுது. சரிதானே? ஆணைக்குழு தொடர்பான விடயத்தில் ஆணைக்குழுவின் தத்துவங்கள் தொடர்பாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம், இந்த தத்துவங்களை பிரயோகிப்பவர்களா? தத்துவங்களை யார் பிரயோகிக்க போகிறார்கள்? ஒன்று ஆணைக்குழு பிரயோகிக்குது, அல்லது ஆணைக்குழுவினால 56 ஒன்றுக்கு கீழே தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு பிரயோகிக்க போகுது, அல்லது 57 ஒன்றின் கீழே தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு அலுவலர் பிரயோகிக்க போகிறார். சரி, இந்த பிரயோகிக்கிற நபர்கள் பொறுத்து மேன்முறையீட்டினுடைய வடிவம் மாறும். பிரயோகிப்பவர்கள் யார் என்பது பார்த்து அந்த வடிவம் மாறப்போகுது. ஆணைக்குழுவினால 56ஆம் பிரிவு, 57ஆம் பிரிவு என்பவற்றின் கீழே தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற குழுவினால் அல்லது அலுவலர்களினால் நிறைவேற்றப்படுகிற பிறப்பிக்கப்படுகின்ற ஏதேனும் கட்டளைகள் தொடர்பாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பிலான ஏதேனும் கட்டளை, தீர்மானம் ஒன்றினால் இன்னல் உறுகின்ற அலுவலர் மேன்முறையீட்டை யாருக்கு சமர்ப்பிக்க வேணும்? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிப்பார். அதனால துன்பப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவர் மேன்முறையீட்டை ஆணைக்குழுவுக்கு கொடுப்பார். ஏன் ஆணைக்குழுவுக்கு கொடுக்க வேண்டும்? ஆணைக்குழுவின் தத்துவங்களை தானே அவர்கள் பிரயோகிக்கிறார்கள். அப்ப ஆணைக்குழுவுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் கொடுத்த தத்துவங்களை பிரயோகிக்கிற போது எங்களுக்கு இன்னல் நேர்கிறது. அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அந்த கட்டளைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உண்டு. சரிதானே? இந்த மேன்முறையீடு செய்தல் தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல்கள் எல்லாம் வெளியிடும் ஆணைக்குழு. அது எப்படி மேன்முறையீடு செய்யணும் என்று சொல்லி ஒரு முறை ஒன்றை வகுத்து கொடுக்கும். அப்படி வகுத்து கொடுக்கிற போது ஆணைக்குழு அந்த மேன்முறையீட்டை கேட்கிற வழிமுறை ஒன்று வந்துடும். அப்போ மேன்முறையீட்டின் வழியாக மேன்முறையீட்டை பார்த்து ஆராய்ந்து அந்த கட்டளையை மாற்றுவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, அல்லது அது தொடர்பாக வேறு பணிப்புகள் ஓடர்ஸ் என்ன விடுப்பதற்கான, அல்லது ஆணைக்குழு பொருத்தம் என்று கருதுகிற வேறு விசாரணைகளை நடத்துவதற்கான தத்துவம் ஆணைக்குழுவுக்கு உண்டு. அப்ப ஆணைக்குழு மேன்முறையீட்டு அதிகாரத்தை எப்போது கொண்டிருக்கும்? மேன்முறையீட்டு அதிகாரி என்கிற வகிபாகத்தை எப்போது கொண்டிருக்கும்? ஆணைக்குழுவினால அதிகாரங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது அலுவலர் ஒருவர் செயலாற்றும் போது அவர்களுடைய கட்டளைகளின் மீது ஆணைக்குழு மேன்முறையீட்டின் அதிகாரத்தை கொண்டிருக்கும். அப்போது ஆணைக்குழு மேன்முறையீட்டு அதிகாரியாக செயற்படும். அடுத்த விடயம் என்னென்றால், ஆணைக்குழுவே இந்த தத்துவங்களை பிரயோகிப்பதாக இருந்தால் இந்த அதிகாரங்களை ஆணைக்குழு பிரயோகிக்குது. பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்படுகிற கட்டளையினால இன்னல் அடைகிற ஒரு உத்தியோகத்தர் அவர் மேன்முறையீடு செய்வதற்கு நீதிச்சேவை ஆணைக்குழுவினால தாவிக்கப்படுகின்ற நிர்வாக மேன்முறையீடுகள் நியாய சபை ஒன்று இருக்க வேண்டும். இதற்குத்தான்
பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்படுகின்ற கட்டளைகள் தொடர்பில் அவற்றை மாற்றியமைப்பதற்கு அல்லது உறுதிப்படுத்துவதற்கு, ரத்து செய்வதற்கு, பொருத்தமான நடவடிக்கை ஒன்றை செய்வதற்கு அதற்கு அதிகாரம் உண்டு. நிர்வாக மேன்முறையீடுகள் நியாய சபை இது நீதி சேவை ஆணைக்குழுவினாலே நியமிக்கப்படுவதாக இருக்கு. இதற்கு மட்டும்தான் இந்த கட்டளைகள் தொடர்பாக மாற்றியமைக்கும் அதிகாரம் உண்டு. அதே போல 126வது உறுப்புல பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்படுகிற கட்டளைகள் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருந்தால் நிவாரணம் கோர முடியும். இந்த 2 வழிமுறைகளுக்குள்ளாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களினால் இன்னருகிறவர்கள் நிவாரணம் பெறக்கூடிய 2 வழிமுறை இருக்கு. ஒன்று நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, 2வது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் உயர் நீதிமன்றம். இதற்கான நிர்வாக மேன்முறையீடுகள் நியாய சபை தொடர்பாக புதிதாக 2002ஆம் ஆண்டு என்ன ஞாபகம் சரியாக இருந்தால் என்று நினைக்கிறேன், நிர்வாக மேன்முறையீடுகள் நியாய சபை சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்துக்கு அமைவாக அதில் ஏற்பாடுகள் இருக்குது. சாதாரணமாக 14 நாட்களுக்குள்ள மேன்முறையீடு செய்ய வேணும், அது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சாதாரணமாக நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானம் தொடர்பாக அதனால் இன்னல் அடைபவர் இதுக்கு மேன்முறையீடு செய்வார் என்றும், பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்டவர்களுடைய தீர்மானத்தினால் இன்னல் அடைபவர்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்வார்கள் என்றும் இந்த படிநிலையை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதானே? பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட தரப்பு அவர்களுடைய மேன்முறையீட்டு அதிகாரி பொதுச்சேவை ஆணைக்குழு. பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் பிரயோகிக்கப்படுகின்ற வழங்கப்படுகிற கட்டளைகளினால் இன்னல் அடைபவர்கள் அவருடைய மேன்முறையீட்டு அதிகாரி யாரு? நிர்வாக மேன்முறையீடுகள் நியாய சபை. சரி, அடுத்தது ஆணைக்குழு வாழாவிருக்கும் சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி ஒன்று சொல்லித்தந்தார். சரிதானே? என்னென்றால் 56ஆம் 57வது உறுப்புரைக்கு கீழே ஒரு குழுவுக்கு அல்லது பகிரங்க அலுவலருக்கு ஆணைக்குழு அதன் தத்துவங்கள் எதையாவது கையளிக்குது தானே. அந்த கையளிப்பு வலுவில் இருக்கும் போது, செல்லுபடியாக இருக்கிற போது, இங்க மேன்முறையீடு என்கிற விடயம் ஒன்று வருகிற போது மட்டும் தவிர வேறு எந்த நேரத்திலையும் அந்த தத்துவங்களை ஆணைக்குழு பிரயோகிக்க கூடாது. நியமனம் தொடர்பாக அதிகாரத்தை கையளிச்சிருந்தா அதுக்கு பிறகு ஆணைக்குழு அந்த பகுதியாக்கள நியமனத்தை செய்யக்கூடாது. அதான இந்த கருத்து. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பாக ஆணைக்குழு செயலாற்றக்கூடாது. ஆனால் அங்கே அவர்கள் செய்த கட்டளையினால இன்னல் அடைந்து ஒருவர் மேன்முறையீடு செய்கிற போது அந்த கட்டளையை மாற்றி அமைக்கலாம். சரிதான். அப்ப கையளிக்கப்பட்ட தத்துவங்களை ஆணைக்குழு பிரயோகிக்காமல் இருத்தல் வேண்டும். அதான் ஆணைக்குழு வாழாவிருத்தல். ஆணைக்குழு சும்மா இருக்கிறேன் என்று சொன்னார். அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால 56 அல்லது 57ஆம் உறுப்புரையின் கீழ் ஒரு குழுவுக்கு அல்லது பகிரங்க அலுவலருக்கு அதிகாரங்கள், தத்துவங்கள் கையளிக்கப்பட்டிருந்தால் அந்த தத்துவங்கள் 58(1)(2) ஏற்பாடுகளுக்கு அமைவாக, அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்றால் அது மேன்முறையீடுகளை கேட்டு தீர்மானிக்கிறது. மேன்முறையீடுகளை கேட்டு அது தொடர்பாக தீர்மானம் எடுத்தல் என்கிற காரியத்தை தவிர வேற காரியங்களை ஆணைக்குழு செய்யக்கூடாது. அதே விடயங்களை ஆணைக்குழு பிரயோகிக்க கூடாது. அவர் நியமனம் செய்கிறார், ஆணைக்குழு நியமனம் செய்யுது என்பதாக இருக்கக்கூடாது. சரிதான். அதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ஆணைக்குழு தொடர்பாக ஆணைக்குழுவின் கூட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கொஞ்சம் பார்க்கணுமா? அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் கூட்ட நடவடிக்கைகள் பற்றிய ஏற்பாடுகள் 3 ஏற்பாடுகள் இருக்கு. அதை தெரிந்து வைத்திருப்போம். ஆக குறைஞ்சது 5 பேர் இருக்க வேணும். ஆணைக்குழுவின் கூட்டத்துக்கான கூட்ட நடப்பெண்
5 உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். எல்லா முடிவுகளும் சமூகமாக இருப்பவர்களின் பெரும்பான்மை வாக்குகளினாலே எடுக்கப்பட வேண்டும். ஐந்து பேர் என்றது ஆக குறைஞ்சது 5 பேர், சரிதானே? அதுக்கு மேலே 9 பேரும் பெறலாம். சில வேளையில சில விடயத்தில் சமமான வாக்குகள் இருக்குமாக இருந்தால், இது எல்லா இடத்துலையும் அந்த விஷயம் இருக்குது. நாங்கள் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாகவும் ஒரு ரிவிஷன் ஒன்று கதைக்க போறோம். அப்போ அந்த விஷயத்துல முக்கியமான இடத்தை நான் சுட்டி காட்டுறேன். இப்ப இங்க பார்க்க வேணும், இங்க கூட்ட நடப்பண்ங்கிறது கோரம் என்று சொல்வார்கள். கோரம் 5. அங்க இருப்பவர்களுடைய பெரும்பான்மை தீர்மானத்தினால எடுக்கப்பட வேண்டும். சில வேளை 6 பேர் வந்துட்டு நம்ம வச்சுக்கொள்வோமே, 5 பேர் தான் ஆக குறைஞ்சது. 6 பேர் வந்தா 3 பேர் சார்பாகவும் 3 பேர் எதிராகவும் வாக்களித்தால் ஒரு தீர்மானத்துக்கு தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு ஒரு மேலதிக வாக்கு இருக்கு. அதை சொல்றது அறுதியிடும் வாக்கு. அவர் சார்பாகவோ எதிராகவோ தன்னுடைய வாக்கை அளிப்பதன் மூலமாக அந்த பேலன்ஸை இல்லாம பண்ற தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு அறுதியிடும் வாக்கு கொண்டு இருக்க. அவர் வலிமையான வாக்குக்கு மேலதிகமாக அறுதியிடும் வாக்கு அவருக்கு இருக்குது. அவர் தான் ஒரு தீர்மானத்தை எடுப்பார். சரிதான். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்? தவிசாளர். அவர் வராத சந்தர்ப்பத்தில் வருகை தந்த உறுப்பினர்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அந்த உறுப்பினர்களால ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் தலைமை தாங்கும் கொண்டு அவருடைய தலைமையின் கீழே நடக்கவும். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் அனைத்து கூட்டங்களுக்கும் தவிசாளர் தலைமை தாங்கணும். தவிசாளர் வராவிட்டால் வந்திருக்கிற உறுப்பினர்களில் இருந்து ஒருவரை உறுப்பினர்கள் தவிசாளராக தெரிவு செய்து அந்த கூட்டத்தை நடத்த முடியும். அடுத்த 2 விடயங்கள் இருக்குது. சட்ட நடவடிக்கைகளில் இருந்தான விடுபாடு, தலையீடுகளில் இருந்தான விடுபாடு. இந்த 2 விடயத்தையும் கொஞ்சம் கவனித்து கொண்டு போ. சட்ட நடவடிக்கைகளில் இருந்தான விடுபாடு ஐம்பத்தி 126 உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக. இப்ப எங்களுக்கு இதுக்கு பொருள் தெரியும். 59 என்பது நிர்வாக மேன்முறையீடு நியாய சபை, 126 என்பது உயர் நீதிமன்றம். அந்த 2ஐயும் தவிர அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக, அங்கேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லை, ஒரு மேன்முறையீடு வரைக்குள்ள அல்லது அடிப்படை உரிமை மீறப்பட்டது தொடர்பாக வருகிற போது மட்டும்தான். ஒரு மேன்முறையீடு வருகிற போது ஆணைக்குழுவின் தீர்மானம் தொடர்பான மேன்முறையீடு ஒன்று வருகிறதாக இருந்தால் தவிசாளர் என்றால் யார் என்று கேட்டிருக்காங்க. சேர்மன், சரிதானே? சபாபதி, சபாபதி தான் தவிசாளர். சரி, அப்ப நாங்கள் இது ஒரு நல்ல கதை ஒன்று சொல்லுகிறவர்கள். எங்கேயோ ஒரு பிரதேசத்துக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறார்கள். அப்ப அங்க நின்றவர் சொல்லியிருக்கிறார், சபாபதி வருவார், கொஞ்சம் இருங்கோன். அப்ப இவர் சபாபதி என்றால் அது ஒரு தமிழ் பெயராக இருக்கும். யாழ்ப்பாணத்துல சபாபதி பிள்ளை அந்த மாதிரி பெயர்கள் இருக்கிறதான். அப்படி இருந்திருக்கிறார். அந்த சபாபதி இல்லை, இது சிங்கள சபாபதியா, சரிதானே? அப்போ நீங்கள் தவிசாளர் அல்லது அவைத்தலைவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். கவனிங்க, இந்த 59 126 உறுப்புரைகள் என்று 59 மேன்முறையீடு, ஆணைக்குழுவின் கட்டளையினால் இன்னல் அடைபவர் செய்கிற மேன்முறையீடு. 126வது உறுப்புரை என்பது ஆணைக்குழுவின் தீர்மானத்தினால் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது உயர் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றம் என்றது சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றத்தில் நிவாரணம் கோரி விண்ணப்பித்து. இந்த 2 சந்தர்ப்பங்கள் தவிர, அந்த 2 சந்தர்ப்பங்கள் தவிர நாங்கள் சொல்ல வேண்டாம், அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக. அதுக்கு பிறகுதான் முக்கியம், நீதிமன்றம் அல்லது நியாய சபை எதுவும் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்ட தத்துவங்களின் மீது அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கின்ற ஒரு குழு அல்லது பகிரங்க அலுவலர்களினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றின் மீது விசாரிப்பதற்கு அல்லது அதனை ஏதேனும் ஒரு வகையில் கேள்விக்குட்படுத்துவதற்கு, அதனை எடுத்தோதுவதற்கு எவ்விதமான நியாய ஆதிக்கத்தையும் கொண்டிருத்தல் ஆகாது. அப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடியது 2 பேர் மட்டும்தான், உயர் நீதிமன்றமும்
நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, WAT என்று சொல்லுவார். சரிதானே? இப்போ இது சட்ட நடவடிக்கைகளில் இருந்தான விடுபாட்டு உரிமை, அதுபோல தலையீடுகளில் இருந்தான விடுபாட்டு உரிமை. தலையீடுகளில் இருந்தான விடுபாட்டு உரிமை இது நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் நம்புகிறேன். ஆணைக்குழுவின் அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது அலுவலரின் கடமைகளின் மீது முறையற்ற விதமாக தலையீடு செய்கின்ற அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற எந்த ஒரு நபரும் தவறொன்றுக்கு குற்றவாளி ஆவார். மேல் நீதிமன்றத்தினால் கேட்டு தீர்மானிக்கும் நியாய ஆதிக்கம் கொண்ட வழக்காக இது இருக்கும். மேல் நீதிமன்றத்தினால் விளங்கி தீர்ப்பளிக்கப்பட வேண்டிய வழக்கொன்றாக இது இருக்கும். குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவர் 100,000 ரூபாவை விஞ்சாத தண்டப்பணம் அல்லது 7 ஆண்டுகளை விஞ்சாத காலப்பகுதிக்கான மறியல் தண்டனை அல்லது இரண்டுக்கும் ஆளாதல் ஒட்டும். அவர்களுக்கு விதிக்கக்கூடிய தண்டனைகள் எவை எங்களுக்கு தெரிய வேணும். 1,00,000 ரூபாய் என்று போட்டிருக்காங்க. 100,000 ரூபாவை விஞ்சாத குற்றப்பணம், 7 ஆண்டுகளை விஞ்சாத மறியல் தண்டனை அல்லது குற்றப்பணமும் மறியல் தண்டனையும் ஆகிய தண்டனைகள் விதிக்கப்படலாம். சரிதானே? மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சத்தியம் அல்லது உறுதியுரை தொடர்பாக இருக்குது. அடிக்கடி கேட்கப்படுகிறது. அரசியலமைப்பின் 4வது அல்லது 7வது உறுப்புரைக்கு அமைவாக அட்டவணைக்கு அமைவாக 4வது அல்லது 7வது அட்டவணைக்கு அமைவாக சத்தியம் அல்லது உறுதியுரை யாரெல்லாம் செய்ய வேணும் என்று பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி செய்ய வேணும், அமைச்சர்கள் செய்ய வேணும், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பகிரங்க சேவை உத்தியோகத்தர்கள், ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், எல்லா ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களும் அது செய்ய வேண்டும். இது செய்யாமல் ஜனாதிபதி உட்பட யாரும் தங்களுடைய கடமைகளை ஆரம்பித்தல் ஆகும். சரியா? மிக முக்கியமானது. அரசியலமைப்பின் 4ஆம் அல்லது 7ஆம் அட்டவணையின் கீழான சத்தியம் அல்லது உறுதியுரையை மொழிந்து ஒப்பமிடுவதன் மேல் ஜனாதிபதி உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் அல்லது உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் முன்பாக பதவி சத்தியம் செய்ய வேணும் என்று சொல்லி இருக்கு. கடமையை பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி, இந்த வெளிப்படுத்துகள் செய்யாமல் பொறுப்பேற்க முடியாது, கடமையை பொறுப்பேற்க இயலாது. அதே போலதான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் தெரிவு செய்யப்படுகிற எந்த ஒரு உறுப்பினரும், இதுல சொல்லப்படுகிற எந்த ஒரு பதவியாக இருந்தாலும், தற்காலிகமாக 2 மாதம் லீவு போட்டுட்டு ஒரு ஆளை தெரிவு செய்கிறது அது உட்பட எதுவாக இருந்தால், இந்த அத்தியாயத்தில் குறிப்பீடு செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற ஆளொருவர், இந்த ஆளொருவர் பிரஜை ஒருவர் என்பதுக்கு இடையில ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை விளங்கி வச்சிருக்கணும். ஆளொருவர் என்று சொல்லப்படுகிற போது சில வேளை அவர் பிரஜை அல்லாமலும் இருக்கலாம். அதான் அந்த வித்தியாசம். பிரஜை ஒருவர் என்று சொல்லப்பட்டால் அவர் நிச்சயமாக இலங்கையை சேர்ந்தவர். இதுல ஏதேனும் காரணம் கருதி அதை அப்படி போட்டிருப்பார்களோ தெரியல. இப்போ இங்க பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற இவரும் அரசியலமைப்புக்கான 4வது 7வது அட்டவணைகள்ல தரப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்களை செய்து அதன் கீழ் ஒப்பமிடும் வரை அல்லது உறுதியுரைகளை மொழிந்து அதன் கீழ் ஒப்பமிடும் வரை தங்களுடைய பதவிக்குரிய கடமைகளை நிறைவேற்றுதல் ஆகாது. டியூட்டியை பொறுப்பெடுக்க இயலாது. இது செய்கிற வரைக்கும் டியூட்டியை பொறுப்பெடுக்க இயலாது. அடுத்தது இன்னொரு விடயம் சகோதரங்கள், ஜனாதிபதியின் நியமனங்கள் என்று கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் அங்க அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையினால செய்யப்படுகிற நியமனங்களை எழுதக்கூடாது. அவர் கேட்பார் என்றால் அது இங்கதான் இருக்குது, இந்த பகுதியை தான் கேட்கிறார்.
சனாதிபதியின் நியமனங்கள் என்று கேட்கிறது இந்த பகுதியை கவனத்தில் எடுக்கிறார் என்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் என்றெல்லாம் இருக்குது. அது எப்படி கேட்பார்கள் என்றால், அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மேல் ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படுகிற நியமனங்கள், அது உத்தியோகத்தர் நியமனங்களும் இருக்குது, அணி நியமனங்களும் இருக்கு, குழுவாக செய்கிற நியமனங்களும் இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஜனாதிபதி நியமனங்கள் என்று சொல்லி இந்த பகிரங்க துறையில வந்து கேட்கிற போது இதுல முப்படை தலைவர்கள், முப்படை தளபதிகளை தான் சொல்லுகிறார். தரைப்படை, கடற்படை மற்றும் வான்படையின் தலைவர்கள், அத்தோடு அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தின் மீது, இங்க பிரக்கெட்டுக்கு போட்டிருக்குது என்றால் வேற பொருள் எடுக்கக்கூடாது, அது வேறு நோக்கங்களுக்காக போடப்பட்டிருக்கு. பாருங்க 46 என்ற பக்கத்துல போட்டிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் 10ஆம் வாசகத்தால அதை செய்திருக்கு. 21வது திருத்தத்தின் 5ஆம் வாசகத்தால அது மாற்றீடு செய்யப்பட்டது என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த அடைப்புக்குறியை தவிர எங்களோட வலிமையான அடைப்புக்குறியாக எடுத்து போடக்கூடாது. சரிதானே? அது எங்களோட வலிமையான அடைப்புக்குறி இல்லை. நாங்கள் தமிழில் எழுதுகிற, தமிழ் கட்டுரை எழுதுகிற அடைப்புக்குறி இல்லை. 46 என்று போடப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பினுடைய 21வது திருத்தத்தின் 5ஆம் வாசகத்தாலே அது மாற்றி இருக்கு. அரசியலமைப்பு பேரவையின் விதந்துரையின் மீது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை அடைப்புக்குறியை சேர்த்து வாசிக்க போகணும். அடைப்புக்குறிக்காங்க, அடைப்புக்குறி என்கிற பொருள் இல்லை, அதையும் பார்த்துக்கொள்ள போகணுமா? அப்ப ஜனாதிபதி நியமனங்கள் என்று கேட்கப்பட்டால் இந்த ரெண்டையும் தான் நீங்க சொல்ல வரும். முப்படை தளபதிகள், அதே போல போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர். போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர், சட்டத்துறை தலைமை அதிபதி, போலீஸ் பரிசோதகர் தலைமை அதிபதி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்று தானே சொல்லுகிறது. அப்ப இன்ஸ்பெக்டரை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க போலீஸ் பரிசோதகர், ஐஜி என்று தானே சொல்றோம் நீங்க, இன்ஸ்பெக்டர் ஜெனரல். சரிதானே? போலீஸ் பரிசோதகர் தலைமை அதிபதி, அதே போல சட்டத்துறை தலைமை அதிபதி, அட்டோர்னி ஜெனரல். அட்டோர்னி என்பதற்கு நேர தமிழ் மொழிபெயர்ப்பு சட்டத்துறை, அட்டோர்னி அட் லோ என்று சொல்லுவோம், சட்டத்துறை தலைமை அதிபதி. அப்ப 5 பேரையும் ஞாபகம் வச்சு எழுதினா சரி. ஜனாதிபதியின் நியமனங்கள் என்று சொல்லி கேட்கிற போது தரைப்படை, கடற்படை, வான்படை தலைவர்கள், அத்துடன் அந்த அரசியலமைப்பு பேரவை என்பீங்களா, அதை சேர்த்து எழுதுங்க. அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தின் மீது நீங்கள் எழுதிக்க பிராக்கெட் எல்லாம் போட்டு எழுத தேவையில்லை. அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்தின் மீது சட்டத்துறை தலைமை அதிபதி மற்றும் போலீஸ் பரிசோதகர். இது இந்த பகிரங்க அலுவலர்கள் என்கிற தலைப்பு கீழே வருகிற போது ஜனாதிபதி நியமனங்களாக வரும். பொருள் கோடல் செய்கிற போது அந்த படைத்துறை அலுவலர்களை அல்லது படை உறுப்பினர் ஒருவர் அதுக்குள்ள வரமாட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதான் 61 ஊவன் நாங்கள் பார்த்தோமே. பகிரங்க அலுவலர்கள் என்பதற்கான பொருள் கோடல் 5 வகையான ஆட்களை உள்ளடக்காது. அங்கேயே நியமனங்கள் நடக்கும். ஆனால் அந்த நியமனங்களை பகிரங்க சேவை அலுவலர்கள் நியமனம் நீங்க எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 61 ஊனா, அதே போல 55(2) பிரிவுகளின் ஏற்பாடுகளை பார்க்கிற போது திணைக்கள தலைவர்களும் இதில் சொல்லப்பட்ட 6 வகையானவர்களையும் வெளியில் எடுத்து போட்டு மிகுதிதான் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்குரியது என்பதாக தீர்மானித்துக் கொள்ளலாம். இவ்வளவுதான் பொதுச்சேவை ஆணைக்குழு தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த விடயம் உண்டு. சரியா? இதுல பின்னுக்கு இருக்கக்கூடிய பொருள் கோடல் 22வது அத்தியாயத்துல ஒரு விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் மிகவும் உறுதியான ஒரு தீர்மானம். பகிரங்க அலுவலர் என்பதற்கான பொருள் கோடல், இது பொதுவான பொருள் கோடல். சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தண்டனை குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் கீழே பகிரங்க அலுவலர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி நீதிமன்ற நடவடிக்கை கொண்டு வரையில் அவர்கள் பகிரங்க அலுவலர்களாக கருதப்படுவார்கள் என்றெல்லாம் இருக்குது. அது அந்தந்த இடங்கள்ல சுட்டி காட்டுவதற்கான பொதுவாக பகிரங்க அலுவலர் என்பது நாங்கள்
தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 2ல பகிரங்க அலுவலர்கள் என்பதற்கான பொருள்கோளை பார்த்துட்டு வந்த நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே அதற்கு பின்னர் அதை மாற்றி விட்டார்கள் என்பதனால இதை நீங்கள் இறுதியானதாக எடுக்கும். இதை கொஞ்சம் குறித்து வச்சுக்கொள்ளணும் அல்லது பார்க்கவும். சரிதானே? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நான் இப்போ பதிவிட்ட டாக்குமெண்ட்ல இருக்குதானே, அப்புறம் நீங்கள் அங்கே எடுத்து இல்லையா? பகிரங்க அலுவலர் என்பது நீதித்துறை அலுவலர்கள் தவிர்ந்த நீதித்துறை அலுவலர்களையும் கீழ் வருவோரையும் உள்ளடக்காத என்று நீங்கள் பொருள்கோளல் செய்யலாம். நீதித்துறை அலுவலர்களையும் கீழே குறிப்பிடப்படுபவர்களையும் உள்ளடக்காத குடியரசின் கீழ் சம்பளத்துக்காக ஏதேனும் பதவியை வகிக்கின்ற ஆளொருவர் என்று பொருள்படும். யார் யார் உள்ளடக்கப்பட மாட்டார்கள்? பகிரங்க அலுவலர் என்பது நீதித்துறை அலுவலர்கள் தவிர்ந்த, இப்போ நீதித்துறை அலுவலர்களும் கீழ் வருவோரும் உள்ளடங்காத என்று நீங்கள் விளக்கத்துக்காக சொல்லிக் கொள்வோம். கீழவாராக்களும் அதே போல நீதித்துறை அலுவலர்களும் பகிரங்க அலுவலர்கள் என்பதுக்குள்ள வரமாட்டார்கள். வராதாக்களார் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ள வேண்டும். சரிதானே? அந்த மேலே சொல்லப்படுற வரவிலக்கணம் விளங்குதானே? பகிரங்க அலுவலர் என்பது நீதித்துறை அலுவலர்கள் தவிர ஆனால் பின்வருவோரை உள்ளடக்காத குடியரசின் கீழ் சம்பளத்துக்காக ஏதேனும் பதவி வகிக்கின்ற ஆளொருவர். எளிமையாக உங்களுக்கு விளங்குது என்கிற அடிப்படையில் திரும்ப சொல்லுகிறேன். பகிரங்க அலுவலர்கள் என்போர் நீதித்துறை அலுவலர்கள் மற்றும் கீழே குறிப்பிடப்படுபவர்கள் தவிர குடியரசின் கீழ் சம்பளத்துக்காக ஏதேனும் பதவி வகிக்கின்ற ஆளொருவர் என்று பொருள்படும். இனி சொல்ல போறார்கள் பகிரங்க அலுவலர்கள் அல்ல. ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், சபாநாயகர், இந்த உறுப்புரைகள் எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. அது தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம். உறுப்புரை 44 அல்லது 45 கீழ் நியமிக்கப்பட்ட ஓர் அமைச்சர். இதனுடைய பொருள் அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர் ஒருவர் அல்லது ராஜாங்க அமைச்சர் ஒருவர். அமைச்சரவை அந்தஸ்து அற்ற அமைச்சர் ஒருவர். அதான் 44 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர், 45 அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத ஸ்டேட் மினிஸ்டர்னு சொல்லுவீங்க, ராஜாங்க அமைச்சர். சரிதானே? கேபினெட் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், அதான் வித்தியாசம். இப்போ உறுப்புரை 44, 45 நீங்க அவசியம் இருந்தால் எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள் அந்த தேடல் இருக்கிறார்கள், வாசிக்கலாம். அப்போ அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள். பிரதி அமைச்சர்கள் 46 நியமிக்கப்பட்ட பிரதி அமைச்சர்கள், டெபுட்டி மினிஸ்டர்னு சொல்லுவீங்க, பிரதி அமைச்சர். அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். பாராளுமன்ற உறுப்பினர், அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் ஒருவர். ஏன் இந்த அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் ஒருவர் என்று சொல்லுகிறோம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிரவும் 3 பேர் அதுக்குள்ள வரலாம் என்று சொல்லி இருக்குது. சரிதானே? ஓ, அதனால அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர். நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் என்றால் ஒரு ஆள் மட்டும் இல்லை. பிறகு அப்படி பொருள் செய்யறா ஒரு தர்மிச்சாக்கள் எல்லாரும் பகிரங்க சேவை வருவினம் என்று அப்படி நினைக்கிறார்களும் இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதி சேவை ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள். அதுபோல 41 ஆவணாவில் குறிப்பீடு செய்யப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் தவிசாளர் அல்லது உறுப்பினர்கள். தவிசாளரும் உறுப்பினர்களும் அதுக்குள்ளே இருக்கும். அதுல ஆணைக்குழுக்கள் சொல்லப்பட்டிருக்கு தானே. பாராளுமன்ற செயலாளர் நாயகம், அவருடைய பணியாட் தொகுதி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர். அது அந்த 41 ஆவண்ணா என்கிறதுக்குள்ள இல்லை. அதனால பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை தனியாக சொல்லியிருக்கு. அதுபோல அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர். இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, எக்ஸாம் பேப்பர் தமிழ் மீடியத்தில் கிடைக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனக்குறைகளை தெரியப்படுத்த வேண்டியது இவர்களுக்கு தான். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு அதை கொண்டு போவர். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள். கணக்காய்வாளர் நாயகம், கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, இலங்கை மத்திய வங்கி ஆளுநர்.
இவர்கள் பகிரங்க சேவை அலுவலர்கள் இல்லை. சரிதானே? இவர்கள் பகிரங்க சேவை அலுவலர்கள் இல்லை. இப்ப பகிரங்க சேவை அலுவலர்கள் அல்ல என்ற பொது வினாத்தாள்ல கேட்கிற போது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற விடயத்தை தான் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். பெரும்பாலும் இதுக்குள்ளதான் அவர்கள் வினாக்களை கட்டமைக்கிறார். இந்த பகுதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். உங்களை பொறுத்தவரையில பாராளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு 6 பேரை சமாளித்து போடுவீங்க. அமைச்சர், பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம், பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் பணியாற்ற தொகுதியினர் அதுக்குள்ள வந்துடுவீங்க. ஆணைக்குழுவுக்குள்ளேயே ஒரு மாதிரி 3 ஆணைக்குழு மேனேஜ் பண்ணி போடலாம். என்ன நீதி சேவை ஆணைக்குழு, 41 ஆவணாவில் சொல்லப்பட்ட ஆணைக்குழுக்கள், அதே போல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, இன்னும் ஒன்று இருக்கு அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு. சரியா? ஆணைக்குழுவுக்குள்ளேயே 4 மேனேஜ் பண்ணி போடலாம். அப்ப கடும் வெற்றி. அவங்க மேல ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர் அதெல்லாம் ஓகே தான். அடுத்தது கணக்காய்வாளர் நாயகமும் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநரும். மேலே சொல்லப்பட்டவர்கள ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், அது 3 பேரையும் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். அவையே மறக்க மாட்டோம் தானே? சரிதானே? ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், அதுக்கு கீழே வருகிறாக்கள்ல இவ்வளவு பேரை ஞாபகம் வச்சு சொல்லக்கூடியதாக இருக்கும். இனி மறக்கக்கூடாது. முதல் ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், சபாநாயகர். சரி, அதுக்கு பிறகு அவே பார்லிமெண்ட்ல 3 பேர் அங்க வந்துட்டு, அதுக்கு பிறகு கீழேயே பாராளுமன்றத்தை வச்சு மேனேஜ் பண்ணி போடலாம். அமைச்சர், பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம், பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் ஆளணியை சேர்ந்தவர்கள். இனி ஆணைக்குழு வரைக்குள்ள 4 ஆணைக்குழு இதுக்குள்ள இருக்கு. அந்த 41 ஆவணாவில் குறிப்பிடப்படாத ஆணைக்குழுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். 41 ஆவணாவில் குறியீடு செய்யப்படாத ஆணைக்குழுக்கள் பாருங்க. நீதி சேவை ஆணைக்குழு, நீதித்துறை சேவை ஆணைக்குழு இருக்குது, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இருக்கு, அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு இருக்குது. சில வேளைகளில் அப்படியும் கேள்வி வருகிற 41 ஆவணாவில் அட்டவணைப்படுத்தப்படாத ஆணைக்குழு என்று கேட்டு போட்டு 4 ஆணைக்குழுவை தருவாங்க. 3 அதுக்குள்ள இருக்கும், 1 இருக்காது. அந்த ஆணைக்குழுக்களை பாடமாக்கி வச்சிருக்கோம், ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். சரியா? சரி, அப்ப இந்த அளவில் பகிரங்க சேவை தொடர்பான முக்கியமான விடயங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். திருப்பி திருப்பி அதையே படிச்சு கொண்டு இருந்தா இந்த அளவுக்கு உலகம் தான் தெரியும் போல இருக்குது, திருப்பி திருப்பி படிப்பிச்சு கொண்டிருக்குது என்று சொல்லு. அப்படி இல்லாமல் நாங்கள் அடுத்ததாக அரசியலமைப்பு பேரவை தொடர்பான ஒரு சின்ன மீளாய்வுக்கும் போக வேணும். சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் இதுவும் ஏற்கனவே கலந்துரையாடிய ஒரு பகுதி தான். மீண்டும் தெளிவுபடுத்தலுக்காகவும் சில விடுபாடுகளை மீள நிரப்பிக் கொள்வதற்காகவும் இன்றைக்கு பேசுகிறோம். 7 ஆனா என்கிற அத்தியாயம், அரசியலமைப்பின் 7 ஆனா என்கிற அத்தியாயம் அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக. இது 41வது அத்தியாயத்தின் பின்னுக்கு 41 ஆனா என்கிறது தொடங்கி ஓனா வரையினை இருக்கக்கூடிய பகுதிகளாக இது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிற போது நாங்கள் அதில் தவறுதலாக 9 பேர் என்று சொல்லி பேசிட்டோம். உண்மையில 10 பேர் இருக்க வேணும். பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் இருப்பார்கள். இதுல 3 வந்துட்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர் 1 பேர். இந்த 4 பேர், இந்த பகுதிக்குள்ள 4 பேர், பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகிற உறுப்பினர். அப்ப இதுக்குள்ள 4 பேர். அடுத்தது கீழே குறிப்பிட்டபடி ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகிற 5 பேர், ஊனாக்குள்ள 5 பேர். ஆனா அவன்னா ஈனா ஈயனாக்குள்ள 4 பேர், ஊனாவில் 5 பேர். அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் 1 பேர். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையோருடைய உடன்பாட்டில் அதுக்கு மேலேயும் ஜனாதிபதி 1 பேரை நியமிப்பார். ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர் 1 பேர்.
அது வரையறுக்கப்பட்டு சொல்லப்படவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அந்த கதையெல்லாம் சொல்லலை. ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகிற ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அரசாங்க கட்சியில எம்பிமார் சேர்ந்து ஒருவரை கொடுப்பார்கள். அதுபோல எதிர்கட்சியில இருந்து ஒருவர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோரோடு உடன்பட்டு சபாநாயகரால் பெயர் குறிக்கப்படுகிற 3 ஆட்கள். இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அத்துடன் என்கிற பகுதியை நாங்கள் கவனிக்காம இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்துட்டோம் என்று நினைக்கிறேன். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் நாங்கள் அப்படித்தான் சொல்லியிருந்தோம். சரியா? இந்த இதுக்குள்ள வரக்கூடிய ஆக்கள் அந்த 5 பேரையும் தான் நாங்கள் இங்க பிறகு திருப்பி இதுல ஒரு ஆள், இதுல ஒரு ஆள், இதுல 3 பேர் என்று சொல்லி போடுகிறோம். அது சரி. இந்த இவ்வளவு கூட்டுத்தொகை தான் இங்க வருகிற 5. சரியா? இதை தவிர அரசாங்கமும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எந்த அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு எதிர்கட்சி தலைவர் சேர்ந்துள்ளாரோ அந்த அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் உடன்பாட்டின் மீது பெயர் குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர். அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி தவிர ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களால நியமிக்கப்படுகிற ஒருவர். அப்ப இதுவும் சேர்த்து 10 பேர் வருகிறார். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரசியலமைப்பு பேரவை 10 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கின்றன. தவறுதலாக பிழை செய்தால் யார் செய்தாலும் பிழைதானே 9 உறுப்பினர்கள் என்று சொல்லி கதைச்சிட்டு போயிட்டு, பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுபவர், அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியில இருந்து ஒருவர், எதிர்கட்சியில இருந்து ஒருவர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஒத்து இணங்கி சபாநாயகரால் நியமிக்கப்படுகிற 3 பேர், ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி தவிர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஒருவர் என்கிற 10 பேர் இருப்பார்கள். அப்ப இந்த திருத்தத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கோ. மற்றது பேரவையின் தவிசாளர் யாருண்டா அது சபாநாயகர். சபாநாயகர் பேரவையின் தவிசாளராக இருப்பார். அதற்கு மேல பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய பாராளுமன்றம் கூடி மேற்சொன்ன பதவிகள் நிரப்பப்படும் வரைக்கும் இந்த அரசியலமைப்பு பேரவை செயற்படும். சரிதானே? பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய தேர்தல் நடத்தப்பட்டு புதிய பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், அதுக்கு பிறகு ஜனாதிபதியினால நியமிக்கப்படுகிற உறுப்பினர் ஒருவர் என்று அந்த நியமனங்கள் செய்யப்படும் வரையில இந்த அரசியலமைப்பு பேரவை தொடர்ந்து பதவி வகிக்க வேண்டும். பேரவையின் உறுப்பினர் ஒருவராக அவ்வாறு தெரிந்தெடுக்கப்படும் வரைக்கும் அதில் சொல்லப்படுகிறவர்கள் பேரவையின் உறுப்பினர்களாக தொடர்ந்து பதவி வகிக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் பின்னர் அந்தந்த பதவிகளுக்கு ஆக்கள் தெரிவு செய்யப்படும் வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். சரியா? அதை விட முக்கியமான விடயங்கள் அதில் இல்லை. மற்றது இந்த பேரவையினுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது தொடர்பாகவும் ஒரு விடயம் இருக்கு. அதற்கு முன்பாக இந்த ஆணைக்குழுக்களை ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், இதுல இருக்கிற 9 ஆணைக்குழுக்கள் இருக்குது. இதுக்குள்ள வராத ஆணைக்குழுக்கள் இருக்கு. சரிதானே? அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு என்பவை இதுக்குள்ள வராது. அதை கொண்டு வந்து இதுக்கு எழுதக்கூடும். ஏதோ ஒரு பரீட்சையில கேட்டிருந்தார்கள், 4 விடையில மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு தான் சரி என்று சொல்லி பல பேர் அதை தான் கீறிட்டு வந்தாங்க. இதுக்கு மனித உரிமை ஆணைக்குழு இல்லை என்று நினைச்சு கொண்டு அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு, அதுக்குள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோ ஏதோ 2ல் 1 போடப்பட்டிருந்தது. பெரும்பாலானாக்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு தான் போட்டாங்க. மனித உரிமை ஆணைக்குழு இதில் இருக்கு, ஞாபகம் வச்சிருக்க வேணும். எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவை தேசிய வருகை ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, எங்களுக்கு எல்லாம் அறிமுகம் இல்லாதது. இதை நாங்கள் அறிமுகப்படுத்தி ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேணும். அதே போல இந்த அட்டவணை, ஈனாவில் இருக்கிற அட்டவணை நான் எதுவும் உங்களுக்கு சொல்லி தந்தேன். பாகம் 1, பாகம் 2 என்ற வகையாக அட்டவணை இருக்குது.
இது ஜனாதிபதியினுடைய நியமனங்கள் என்று கேட்கப்பட்டால் இதை கவனத்தில் எடுக்காதீங்கோ. சரிதானே? அது பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்குது, சட்டத்துறை தலைமை அதிபதியையும் பொலிசு பரிசோதக தலைமை அதிபதியையும் தான் அங்கே சொல்லியிருக்கிறார். பகிரங்க சேவை தொடர்பான 9வது அத்தியாயத்துக்கு சொல்லிக்குள்ள முப்படைகளின் தளபதிகள், முப்படைகளின் தலைவர்கள் என்றானது, ஒரு தரைப்படை, கடற்படை, விமானப்படை என்பவற்றின் தலைவர்கள், சட்டத்துறை தலைமை அதிபதி மற்றும் பொலிசு பரிசோதகர் தலைமை அதிபதி. இது அரசியலமைப்பு பேரவையின் விதந்துரையின் மீது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. மற்றவையும் அவ்வாறு தான் இருக்கும். ஆனால் மத்திய வங்கி ஆளுநர், கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, பாராளுமன்ற செயலாளர் அவர்களை பகிரங்க சேவை உத்தியோகத்தர்கள் இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஒம்புட்ஸ்மனை பற்றி உடவும் சொல்லல, நாங்களும் அவரை இப்போதைய கதைக்க விட்டோம். நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர் ஒம்புட்ஸ்மன் பகிரங்க சேவை உத்தியோகத்தராக இல்லையான்னு எங்களுக்கு கேட்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் அதை விடுவோம். சரிதானே? பின்னர் பார்ப்போம். அவரை பற்றி ஒருக்கா படிப்பும் தானே தனியா. ஒம்புட்ஸ்மனை பற்றி தனியாக படிக்கணும், அவருக்கு விசேட கட்டுரை ஒன்று இருக்குது. சரிதானே? அதே போல இந்த பெட்டிஷன் கமிட்டி ஒன்று இருக்கு, பாராளுமன்ற முறையீட்டு குழு, அதுவும் பார்க்கும். அது தனியாக பார்க்கல, அவையை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம், அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள். ஏன் தவிசாளர் தவிர்ந்த என்று சொல்றாங்கன்னா, பிரதம நீதியரசர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நீதித்துறை சேவை ஆணைக்குழுவின் தவிசாளராக ஆகிவிடுவார். சரி, அப்போ அங்கே அலுவலர்கள் நியமனம் பாகம் 2ல் இருக்குது. மற்றது அது அப்படியே குழுக்களாக, தொகுதிகளாக நியமனம் இருக்கிறது பாகம் 1ல் இருக்குது. அந்த பகுதியை பார்க்கலாம். பேரவையினுடைய காலம் 3 வருடங்கள் என்று சொல்லி அது ஏற்கனவே கதைச்ச விடயம் தான். அதில் நெருக்கடி இல்லை. பேரவை கூட வேண்டியது மாதத்தில் 2 தடவை. பேரவை கூடுகிறது ஆக குறைஞ்சது மாதத்தில் 2 தடவை. இதை விட அது தன்னுடைய தேவைக்கு ஏற்றபடி அடிக்கடி கூடலாம். கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது தொடர்பில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும். கதைச்சமோ எனக்கு ஞாபகம் இல்லை. தவிசாளர் தலைமை தாங்குவார். தவிசாளர்ன்றது சபாநாயகர் தலைமை தாங்குவார். சபாநாயகர் வராவிட்டால் பிரதம அமைச்சர், பிரதம அமைச்சர் வராவிட்டால் எதிர்க்கட்சி தலைவர் பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். இந்த மற்ற ஆக்களுடைய பதவி அவர்கள் தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காவிட்டால் வரிதாகலாம். ஆனால் இந்த 3 பேருடைய பதவியும் அப்படி வரிதாக. ஆனா அவன் ஈனாவில் சொல்லப்பட்டது வரிதாக. மற்றது என்ன ஊனா என்பவற்றில் சொல்லப்படுகிறது வரிதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அதாவது பிரதம அமைச்சர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர் அவைதானே தொடர்ந்து இருக்கலாம். அதில் இருந்து அவர் வராமல் விட்டுட்டார் என்பதற்காக இன்னொரு எதிர்கட்சி தலைவர் இருக்க மாட்டார் தானே, அவர் தொடர்ந்து இருப்பார். இதுக்குள்ள முக்கியமான விடயம் பேரவை தொடர்பில் அவ்வளவுதான். சரிதானே? மற்றது நாங்கள் பார்க்கிறாங்கள் செலவுகள் தொடர்பாக அது திராட்டு நிதியத்தில் பொறுப்பிக்கிறது என்று சொல்லி அவ்வளவுதான். அதை தொடர்ந்து பகிரங்க சேவை நாங்கள் கதைச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதிகளுக்குள்ள உங்களுக்கு ஏதேனும் வினாக்கள் இருந்தால் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் பேசலாம். இந்த பகுதியை தான் நான் திரும்ப ஞாபகப்படுத்த விரும்பியது. இதே ஒருக்கா நீங்கள் என்ன இருந்தாலும் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கோ. சரிதானே? அடிப்படை உரிமைகள் என்பது தொடர்பாக கேட்கப்பட்டால் இந்த பகுதியை இவ்வளவையும் படித்து வச்சுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொன்ன நானோ தெரியாது, இந்த அடிப்படை உரிமைகளுக்குள்ள எங்கேயும் உயிர் வாழும் உரிமை இல்லை. சரிதானே? அரசியலமைப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தத்திலே அதை சேர்த்திருந்தார்கள், பின்னர் அதை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் அது உயிர் வாழும் உரிமையை கொண்டிருக்கும் தானே என்று சொல்லி அரசியலமைப்பில், இலங்கையின் அரசியலமைப்பில் இல்லாத அடிப்படை உரிமை உயிர் வாழும் உரிமை என்று சொல்லி இல்லை. சில நாடுகளினுடைய அரசியலமைப்பில் அது இருக்குது, உயிர் வாழ்வதற்கான உரிமை என்று சொல்லி. சரியா? நீங்கள் அதெல்லாத்தையும் சிரிப்பாக யோசிக்கக்கூடாது, அப்படி இருக்குது. அப்போ இறுதியாக சேர்க்கப்பட்டது தகவலை பெற அணுகுவதற்கான உரிமை. நீங்கள்
அதே முறைக்கா பார்த்து கொள்ளலாம். ஆர்டிஐ தொடர்பாக நாங்கள் அதையும் அடிப்படையாக கதைப்போம். இப்போ நான் இப்போ சொல்லையில் அது 2016ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 4ஆம் தேதி அத்தாட்சிப்படுத்தப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம். அது சுகமாக ஞாபகம் வச்சிருக்கிறார், 4/8/16 என்று சொல்லி. மற்றது இந்த அடிப்படை உரிமைகள் உங்களை கேட்கப்பட்டால் 5 உரிமைகளையாவதும் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். இதில் இருக்கிற மாதிரி தலைப்புகளை பாடமாக்கினா காணும். உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் நெருக்கடிப்பட வேண்டாம், அதுக்குரிய விளக்கங்களை தேட வேண்டாம். டீப்பா நீங்கள் ஒரு அட்டோனியட் லோ எக்ஸாம் எழுத போறையில் தானே, சுப்ரா எக்ஸாம் தானே, சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் பிறகு அட்டோனியட் லோ அப்படி எல்எல்எம் என்ன மாஸ்டர் செய்ய போகிற அந்த லெவலுக்கு நாங்கள் போக போறையில் தானே. எல்எல்பி எக்ஸாம் கூட இல்லை எங்கடைய. அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு போக வேண்டாம். இந்த பகுதி இவ்வளவையும் கவனமாக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று, ஆட்சித்துறை நடவடிக்கை மூலம் அடிப்படை உரிமைகள் மீறுவதற்கான பரிகாரம் உறுப்புற 126 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அமைவாக உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யலாம். உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யலாம் என்கிற இந்த பகுதியை பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற இதற்கு மேலே இருக்கக்கூடியதில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்க இல்லை. இது அடிப்படை கட்டமைப்புகளோடு சார்ந்தது இல்லை என்பதால் இந்த பகுதியை நான் விட்டிருந்தேன். மற்ற இன்னொன்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். அது ஏற்கனவே சொன்னது, அது கடந்த செயலமர்வு கூட்டங்களில் இருக்குது என்கிறதால அந்த செயலமர்வு காணொலிகள் கூட்டமில்லை காணொலிகளில் இருக்கிறதால நீங்கள் அதை அந்த பகுதியை பார்த்து கொள்ள வேணும். குறிப்பாக இவ்வளவு பகுதி அரசகர்ம மொழி, தேசிய மொழிகள், கல்வி மொழி, நிர்வாக மொழி, சட்டவாக்க மொழி, நீதிமன்ற மொழிகள் என்பது தொடர்பாக பார்க்க வேண்டும். அதில் இருக்கிறது சிங்களமும் தமிழும் என்று தான் திரும்ப திரும்ப இருக்கும். ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற அந்த வாசகங்களுக்கு கூடாக அதை கவனித்து கொள்ள வேணும். திரும்ப வாசிக்க வேணும். மறந்துடாதீங்கோ, அந்த பகுதியை கையை விடாதீங்க. ஒரு சகோதரன் எனக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பியிருந்தார். நீங்கள் முதல்ல இந்த ஒழுங்காக சொல்லி கொண்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்கள் திடீரென்று 17ஆவது அத்தியாயத்துக்குள்ளே போயிட்டீங்க. இன்னொரு நாள் நேரம் வைக்க கேட்டிருந்தாரு. அதை விட இன்னொன்று 2 பேர் 17ஆவது அத்தியாயத்தில் போயிட்டீங்க, நீங்கள் இடையில நம்மளை கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையில் நான் சொல்கிறது, இதில் அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புகள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் பேச இல்லை. நிர்வாக கட்டமைப்புகளை பற்றி தான் பேசுகிறோம். நீதிமன்றம் என்பதும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு, அது ஒரு வெளிப்படையான நிர்வாக கட்டமைப்பு என்பதன் காரணமாக அந்த பகுதியை கூடுதலான கவனம் எடுத்து பேசுகிறோம். இதை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இவ்வளவையும் பாருங்க. 18ஆவது உறுப்புறையிலிருந்து 24ஆவது உறுப்புறை வரைக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோ தான். சரியோ, ஒருக்கா வாசித்து கொள்ளுங்க. அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். பொது வினாத்தாளுக்குள்ளே எல்லாம் வருது. மற்றது இந்த ஜனாதிபதி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கதைக்கிறோம். ஜனாதிபதி, அமைச்சரவை போன்றவை பற்றி பேச இல்லை. இந்த பகுதியை வடிவாக பார்த்தேன். அரசியலமைப்பு பேரவை என்பது தொடர்பாக இதில் இருக்கக்கூடிய ஆனாவில இருந்து ஓனா வரைக்கும் ஐயனா போடியில் அப்போ 9 பகுதிகள் இருக்குது. 9 பகுதிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம் நாங்கள். இது 7 ஆனா அத்தியாயம் 7. அதில் ஆனான்னு சொல்லி தனியாக சேர்க்கப்பட்டிருந்தேன். ஏற்கனவே 7 இருக்கிறதால 7 ஆனா என்று பார்த்தோம். ஆட்சித்துறை கட்டமைப்பை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை. நான் அடுத்த தடவை இது பார்க்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிவிட்டால் நீங்கள் வசதியாக பார்த்து கொண்டு வந்துடுவீங்க. ஆட்சித்துறை கட்டமைப்பு, அமைச்சரவை தொடர்பாக எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். சரிதானே, அது அவசியம் இல்லை. அந்த பகுதியை விட்டோம். இது கதைச்சிட்டோம். இன்றைக்கு நீதிமன்ற கட்டமைப்புகள் தொடர்பாக நாங்கள் அடுத்த செயலமர்வில் கதைப்போம். இந்த பாராளுமன்ற அமர்வுகள் அது எல்லாத்தையும் விட்டு வாக்குரிமைகள், தேர்தல்கள் அது எல்லாம் வேண்டாம். தேர்தல் ஆணைக்குழுவை பற்றி அதுவும் வேணும். சரிதானே. இந்த நீதித்துறையினுடைய கட்டமைப்புகள் தொடர்பாக, குறிப்பாக இலங்கையில் நீதிமன்ற கட்டமைப்புகள் தொடர்பாக 16ஆவது அத்தியாயம் உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கம், உயர் நீதிமன்றத்தினுடைய அமைப்பு தொடர்பாக இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க.
ஆரம்ப நீதிமன்றங்கள், அடுத்தது உயர்நிலை நீதிமன்றங்கள் அல்லது மேல்நிலை நீதிமன்றங்கள் என்று சொல்லி பிரிக்கிறாங்க. சரிதானே? ஆரம்ப நீதிமன்றங்கள், அதே போல உயர்நிலை நீதிமன்றங்கள், மேல்நிலை நீதிமன்றங்கள் என்று பிரிக்கிறார்கள். ஆரம்ப நீதிமன்றங்கள் என்பவை பாராளுமன்றத்தினால் தாபிக்கப்பட்டவை, அரசியலமைப்பு சட்டத்தினால் அல்ல. நீதவான் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், இப்படியாக தொழில் நீதிமன்றங்கள், சிறுவர் நீதிமன்றங்கள், மேல் நீதிமன்றம், ஹைகோர்ட். மேல் நீதிமன்றம்ன்றது சுப்ரீம் கோர்ட் அல்ல, ஹைகோர்ட். சரிதானே? அவையெல்லாம் பாராளுமன்றத்தினால தாபிக்கப்பட்டவை. இவை அரசியலமைப்பு சட்டத்தினால தாபிக்கப்பட்டவை. உயர் நீதிமன்றம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் நியாயாதிக்க அமைப்பு, அது தவிர இங்கால உயர் நீதிமன்றத்தில் சார்ந்த நிறைய விடயங்கள் இருக்குது. உயர் நீதிமன்றம் தொடர்பாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். உயர் நீதிமன்றத்தின் முக்கியமான பகுதிகள் இலங்கையினுடைய அதி உயர் நியாயாதிக்க சபை அதுதானே. அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தினால தாபிக்கப்பட அடுத்த நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம். இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்கறது என்னென்றால், இப்போ சில வகையான வழக்குகள் எங்கே போடுறேன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வழக்கு எங்கே போடுறது, பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வழக்கு எங்கே போட வேணும், உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பான வழக்கு எங்கே போட வேணும் என்று சொல்லி அதில் சில மாறுபாடுகள் இருந்தது. இந்த முறை உள்ளூராட்சி அதிகார சபைகளில் நாங்கள் வேட்புமனுக்களை நிராகரித்த உடனே மேல் நீதிமன்றத்துக்கும் போனார்கள், உயர் நீதிமன்றத்துக்கும் போனார்கள். அந்த ரெண்டு தீர்ப்புகளுக்கும் இடையில சில வேறுபாடுகளும் இருந்தது. அந்த நடைமுறை ரீதியாக அந்த விஷயங்களை பார்க்கும். இது அரசியலமைப்பினால் இது நிறுவப்பட்ட நீதிமன்றங்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றமும் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்றது. அப்பீல் கோர்ட்னு சொல்லக்கூடாது, கோர்ட் ஆஃப் அப்பீல். அதே போல சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம். இந்த விடயங்களை பார்க்கும். ஆனால் இது நாங்கள் அழகாக பார்த்து முடிச்சிட்டோம். அப்பாடியோ அழகாக பார்த்து இந்த பகுதியை முடிச்சிருந்தோம். நாங்கள் அத்தியாயம் 17 நிதி சம்பந்தமாக கனிய படிச்சிருந்தாங்க. அது மட்டுமில்லை, அது தொடர்பாக திரும்ப நிதி ஒழுங்கு விதிகள், SLAs, மெரிட் அவர்களுக்கு படிப்பிச்ச வீடியோக்களும் போட்டிருந்த நாங்கள் ஆர்வமுடையவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா குதிரைக்கு தண்ணி காட்டுற மாதிரி தண்ணியை காட்டலாம். வேணுமெண்டா நானும் கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம். மறுபடி குதிரைக்கு தண்ணி விடாண்டா குதிரை தான் குடிக்கும். அது வியாபாரம் செய்கிற நோக்கத்தில் நான் வச்சிருக்கையில் எப்போதோ ஒளிப்பதிவு செய்தது நிறைய ப்ராப்பராக ஆவணங்களை தேடி ஒளிப்பதிவு செய்தது என்றாலே அதே முயற்சியை நான் வீண்பிரியம் செய்ய விரும்பாமல் திருப்பி போட்டு விட்டு நான் நிதி என்கிற 17வது அத்தியாயத்தை அக்கு வேற அணி வேறா பிரித்து மேய்ஞ்சு படிச்சிருந்தேன். அதை விட இங்கே 1வது அத்தியாயம் நிதி ஒழுங்கு விதிகளில் 1வது அத்தியாயமும் அதுக்குள்ளே அடங்கிடும். இப்போ இதையும் அதையும் மேர்ச் பண்ணி 2 பேப்பருக்கும் சேர்த்து முழுமைப்படுத்தி படிச்சிருந்தாங்க. இதை திரும்ப சொல்றது நோக்கம் தயவு செய்து படிங்க. சோம்பி இருந்துடாதேங்கோ. பிறகு ஐயோ நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் வந்திருக்கலாம் சார், அடுத்த முறை படிப்போம், அடுத்த முறை இதே கரிமத்தை செய்து போடாதேங்கோ. அப்போ அடுத்த செயலமர்வு நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையினுடைய உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் 125ஆம் பக்கத்தில் தொடங்கி 142ஆம் பக்கத்தில் முடியும். உங்கள்ட்ட புத்தகம் இருக்குது, முடிஞ்சால் அந்த பகுதியை பிரிண்ட் எடுத்து படித்து கொண்டு வாங்க. நான் நாளைக்கு பிரிண்ட் எடுத்து போட்டு விடுகிறேன். ஏற்கனவே சொன்னது போல இதுவரையில் இன்றைக்கு நடந்தது வரையிலான ஒலிப்பதிவு ஓடியோ குழுவில் பகிரப்படும். ஆர்வமுடையவர்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இன்றைக்கு 10 நிமிடங்கள் முன்னுக்கு முடிப்போம். வழமையாக 10 மணி என்று யோசிக்கிறாங்க. இன்றைக்கு 9:47 முன்னுக்கு முடிச்சு கொள்வோம். இந்த அளவோடு நான் ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு 2 நிமிடங்கள் ஏதாவது பேசுவதாக இருந்தால் நீங்கள் பேசலாம், நான் காத்திருக்கிறேன்.